வணக்கம் தமிழா, எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன். ஸோ விவோவோட புதிய ஃபோல்டபுள்ஸ் ஃபோன் இந்தியாவில் வந்து வருது. விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ ஃபோல்டபுள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசு இல்லை. சாம்சங்கில் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபோல்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. OnePlus ஓப்பன் இருக்குது. ஏன் டெக்னோ கூட ஃபேண்டம் ஃபோல்டுங்கிற ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை வந்து விற்கிறாங்க. சரி, இப்போ மார்க்கெட் நல்லா இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்ட் 3 ப்ரோவை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. பட் கொண்டு வரும்போது அசத்தலாக கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோல்டபுள் ஃபோன்லேயே பல ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டபுள் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்ப்போம். இதோட கேமரா எப்படி இருக்குது, எல்லா விஷயங்களையும் வந்து கவர் பண்ணேன் குயிக்காக. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி இருக்கும்போது 5.2 mm திக்னஸ், ஃபோல்ட் பண்ணி இருக்கும்போது 11.2 mm திக்னஸ் இது வருது சொல்கிறாங்க. ஸ்லிம்மாக இருக்குது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் வெயிட்டான ஃபோல்டபுள் ஃபோனு சொல்கிறாங்க. 236 கிராம் வெயிட்டில் இது வருது. ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. பட் இந்த டிஸ்பிளேயும் கூட பெரிய டிஸ்பிளே வந்து இதில் வந்து தராங்க. 8.03 inch டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது ஓப்பன் பண்ணி இருக்கும்போது. அதாவது ஃபோல்டபுள் ஃபோன்லேயே ஒரு ஹைலைட், ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ அது வந்து இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.53 inch இந்தியாவில் இருக்க ஃபோல்டபுள் ஃபோன்லேயே ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த சாம்சங்கோட கேலக்ஸி ஃபோல்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4400 mAh பேட்டரி இருக்குது. OnePlus ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 4800 கிட்ட இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5700 mAh பேட்டரி வந்து தராங்க. பேட்டரி சைஸ் மட்டும் பெருசு இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து தராங்க. கேலக்ஸி ஃபோல்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 25 watts சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது. OnePlus ஓப்பனில் டீசெண்டாக ஒரு 67 watts சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாங்க. பட் இதில் எல்லாத்துக்கும் மேலே 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நம்பர் 1 விஷயங்கள் ஃபோல்டபுள் ஃபோனில் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோல்ட் டிவைஸ் கூட. ஏன்னா வந்து இப்போதைய லேட்டஸ்டான பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 வந்து இது வந்து பவர் ஆகுது. இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஃபோல்டு 3 ப்ரோ வருது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதான் வந்து இந்த விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ செலஸ்டியல் பிளாக்ங்கிற இந்த கலர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீஸ் ஆப்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக எடுத்த உடனே ஓப்பன் பண்ணி காண்பிக்கிறேன். ஸோ ஓப்பன், க்ளோஸ். சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் வந்து 100 watts சார்ஜர், டைப்-C கேபிள் வந்து கிடைக்குது. என்ன பேக் கேஸ் இல்லையான்னு பார்க்குறீங்களா? என்னோட பாக்ஸில் வந்து பேக் கேஸ் இல்லை. பட் நீங்கள் வாங்கும்போது ரீட்டைல் யூனிட்டில் பேக் கேஸும் கிடைக்குது. இப்போ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஃபைபர் மற்றும் UPE ஃபைபருங்கிற ஒரு ஃபைபரில் பிளெண்டட் ஃபைபரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெங்தன்டான ஒரு பேக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஃபோல்டில்? ஏன்னா வந்து அடிக்கடி நம்ம வந்து ஃபோனை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது உண்டு. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 100 times ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. ஸோ டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 12 years பண்ணால் கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கார்பன் ஃபைபரில் வந்து இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் பின்பக்கம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 70க்கு மேற்பட்ட காம்பனண்ட்டில் இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்தன்டான ஒரு பாதுகாப்பான ஹிஞ்ச் மெக்கானிசம் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர், டூவல் ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் வருது. IR சென்சர் தந்துருக்காங்க மற்றும் ஒரு மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type-C போர்ட், இன்னொரு ஸ்பீக்கர், மைக்ஸ் இருக்குது. அப்புறம் USB போர்ட் இருக்குது. சிம் ட்ரே, இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. டூவல் ஆக்டிவ் டூவல் ஸ்டாண்ட் பையோடு இது வருது. 5G சிம் வந்து இதில் போடலாம். இந்த சைடு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க பாதுகாப்புக்காக. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. உள்ள டிஸ்பிளே மற்றும் வெளியே உள்ள டிஸ்பிளேக்கு வந்து 120 Hz டிஸ்பிளே தராங்க. LTPO AMOLED டிஸ்பிளே, ஒரு கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ பிரைட்னஸ் லெவலு கூட வந்து பார்த்தீங்கன்னா 4500 nits தந்திருக்காங்க. ஸோ அவுட்டோரில் வந்து நான் கேம்லாம் விளையாடி பார்த்தேன். ஸோ அவுட்டோரில் வந்து பிரைட் லைட்டில் கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. கேம்லாம் கூட விளையாடினேன், தெளிவாக தெரியுது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. 10-bit கலர் பேனலோடு இது வருது. 1 Hz ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ட் ஷேப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோனை ஒரு பெட் சைடு கிளாக் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, படம் பார்க்குறதுக்கு ஸ்க்ரால் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ஏர் ஜெஸ்டர் கூட உங்களுக்கு தந்திருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனை தொடாமல் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வீடியோஸ் வந்து ரீல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க.
ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய லேட்டஸ்ட்டான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல வந்து பவர் ஆகுது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட். இப்போதைக்கு இதான் வந்து பெஸ்ட்டு பவர்ஃபுல் சிப்செட் இது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பிரச்சனையே இல்லை. பெஸ்ட்டு கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 16 GB ரேம் மற்றும் 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இது வருது. கேமராவுக்கு 2 ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஒன்று வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள டிஸ்பிளேலையும் ஒரு ஃப்ரண்ட் கேமரா தந்துருக்காங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் அண்ட் உள்ளே கிடைக்குது. அப்புறம் பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடி வருது. அப்புறம் இன்னொரு 50 MP வைட் லென்ஸ் இருக்குது. அப்புறம் ஜீஸோட டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 64 MP சென்சர் இது. 3x ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் 100x டிஜிட்டல் ஜூம் கிடைக்குது. போர்ட்ரேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24mm 35mm 50mm 85mm மற்றும் 100mm இருந்து போர்ட்ரேட் மோடு எடுக்கலாம். செமையான போர்ட்ரேட் மோடு வந்து கிடைக்குது. வீடியோ வந்து மேக்ஸிமம் 8K வந்து எடுக்கலாம். 4K வந்து 30 FPS மற்றும் 60 FPSல எடுக்கலாம். ஸோ வந்து நல்ல வீடியோ ஆப்டிமைஸ்ட் ஸ்டெபிலைஸ்டான வீடியோவும் எடுக்கலாம். ஜீஸ் ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட எக்ஸ் சீரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த X80 X90 X100 சீரீஸில் நான் வந்து இந்த ஜீஸ் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர் கேமரா வந்து நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் கேமரா குவாலிட்டி வந்து இதுலேயும் கிடைக்குது. ஃபோல்டபுள் ஃபோன்லேயே பெஸ்ட் கேமரா அவுட்புட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் 7 சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 8K 30 FPSலையும் எடுக்கலாம். அதே மாதிரி 4K வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS 30 FPS ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கிறது வந்து 1080 60 FPSல ஷூட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டெபிலைஸ்டு மோடும் வந்து தந்திருக்காங்க. அது வந்து எனேபிள் பண்ணாமல் தான் வந்து இப்போ ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பார்த்தீங்களா இது என்ன செடின்னு சொல்லுங்கள் பாப்போம். தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஒரு க்ளூ, இது வந்து ஒரு ஃப்ரூட் ட்ரீ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4Kல நான் வந்து ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ சாம்பிள். இது 4K வீடியோ சாம்பிள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 60 FPS மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். இதில் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K ஆப்ஷன் இல்லை, 1080 தான் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ அதோட சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி வருது. ஃபன் டச் ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அட் அ டைம் வந்து ஒரு 5 ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால வந்து மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதான் வந்து ஒரு மெயின் யூஸே இது. ஸோ வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேயில் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோல்டு ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேட்டரி வந்து 5700 mAh பேட்டரி, 100 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து விவோவோட இந்த X Fold 3 Pro. இப்போ இருக்க ஃபோல்டபுள் ஃபோனில் ஒரு பெஸ்ட்டு ஃபோல்டபுள் ஃபோன் இது. லேட்டஸ்டான விஷயங்களோடு இது வருது. அது மாதிரி இப்போ இருக்க ஃபோல்டபுள் ஃபோன்லேயே நம்பர் 1 விஷயங்கள் வந்து நிறைய இதில் வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விவோவோட ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்டு தமிழ் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை பெறுதரேஷ் மதன் தமிழில் பேசு டெக் தமிழாக பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.